டேய் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. வேலுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லை. பேசாம நாம நம்ம வேலையை பார்ப்போம். செய்யாத தப்புக்கு தூக்கு தண்டனைக்கு அவனே தயாரா இருக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு? அவன் குடும்பத்தோட சேர்ந்தா என்ன, சேராட்டி நமக்கு என்ன? வாடா. அண்ணே, நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கல. எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். வேலு, நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே, நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க இருந்து நான் தப்பிக்கிறது உறுதி. சூப்பர் வேலு, இப்பதான் தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். நான் செல்வியோட சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த ஒரு எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கேன். வெரி குட். அப்ப இன்னைக்கு நைட்டு வேலுவை தப்பிக்க வைக்கிறோம். டேய், நீ என்னடா முழிக்கிற? திட்டம் என்னன்னு உனக்கு தெரியாதா? இல்ல இல்ல, நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லல. இப்போ சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. நாம நைட்டு சாப்பாட்டுக்கு ஒன்னா வெளியே வரும்போது வேலுவை யாரு கண்ணுக்கும் படாம ஜெயிலோட காம்பவுண்ட் சவர்கிட்ட நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அங்க இருந்து நாம ஏற்பாடு பண்ணியிருக்கபடி கைத்துல ஏறி செவுத்தை தாண்டி குதிச்சா போதும். என்ன வேலு, கைத்துல ஏறி குதிச்சிருவல்ல? நான் தயாரா இருக்கேன். சரி, அப்ப நைட்டு நாம திட்டம் போட்டபடி சந்திக்கலாம். எல்லாரும் கவனமா இருங்க. இதை பத்தி வெளியில யாரும் வாயை திறக்க கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், அங்க என்னடா பண்றீங்க? ஒண்ணு இல்ல சார், சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் தூக்கு தண்டனை கைதிடா. அவங்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இதோ கிளம்பிடுறேன் சார். கிளம்பிடுறோம். வரேன் வேலு. நான் சமைச்சிட்டேன், வாங்க சாப்பிட போலாம். மகா, தெருவுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. வக்கீல பார்க்க போனவங்க இன்னும் ஆளை காணோம். என்னாச்சு ஏதாச்சும் மனசு பதறுது. என்னாச்சுன்னு கேள. மா, போன இடத்துல கேஸ் விஷயமா பேச முன்ன பின்ன நேரம் ஆகும். அப்புறம் மேல்முறையீடு பண்ணணும்னா அவங்க நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். அதை பத்திலாம் பேசிட்டு வந்துருவாங்க. நீங்க பதட்டப்படாம இருங்கம்மா. ஆமா சம்பந்தி, அவங்க எல்லாரும் போயிருக்காங்கல்ல, ஏதாவது பேசி நல்ல முடிவோடு வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மா வாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்க. எனக்கு பசிக்கல. திருவும் செல்வியும் வரட்டும், அதுக்கப்புறமா சாப்பிடறத பத்தி யோசிக்கிறேன். அம்மா, நீங்க முதல்ல சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. செல்வி இப்ப வந்துருவாமா. சம்பந்தி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நான் செல்விக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். மா வாங்க சாப்பிட போலாம். அப்பா சாப்பிட்டாரா? அவர் அப்பவே சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாரு. நீங்க வாங்க. இல்ல இல்ல, அவங்க வரட்டும். மா, என்னடி இது? திரும்பவும் அக்கா தங்கச்சி அம்மான்னு எல்லாரும் ஒரே இடத்துல உறவு கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவன் தாம்மா. சாக போனவன் பொழைச்சு வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டான். பத்தாததுக்கு இந்த கிழவி வேற தூக்குல தொங்க போறேன், என் புள்ள வர வரைக்கும் இங்கேயே இரு செல்வின்னு புடிச்சு வச்சுக்கிட்டா. இது எல்லாத்தையும் என் புருஷனும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிழவனும் செத்துருவான், பேலும் ஜெயிலுக்குள்ள செத்துருவான். இனி இந்த செல்வி மகா தொல்லை இல்லன்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் தலைகீழ மாறி அந்த வேலை கேஸ திரும்ப எடுத்து ஜெயிச்சிருவேன்னு அந்த செல்வி சபதம் வேற போட்டிருக்கா. அப்ப நம்ம கண்ட கனவெல்லாம் அவ்வளவுதானடி. அட என்னம்மா நீ வேற சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க? நானே வக்கீல பார்க்க போன செல்வியை காணோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா சும்மா கனவு அது இதுன்னு கடுப்பேத்திட்டு இருக்க? அது இல்ல ஏண்டி, அந்த வேலு மேல்முறையீடு பண்ண அவன் விடுதலை ஆயிடுவானா? தெரியலம்மா. அந்த செல்வி என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்துதான் பாக்கணும். வரட்டும், என்ன பிளான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கெடுக்கலான்னு யோசிப்போம். தம்பி. என்னங்க, வக்கீல் ஆபீஸ் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வா. திரு, என்னப்பா ஆச்சு? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? என்னப்பா 3 பேரும் அமைதியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? இந்த செல்வியோட முகத்துல உற்சாகமே இல்லையேம்மா. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, மாப்பிள்ளையே அமைதியா இருக்காரே. இரு என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். செல்வி, என்னம்மா எதுவுமே பேசாம இருக்கே? என்னாச்சு? வக்கீல பாத்தீங்களா? வேலுவை எடுக்கிறத பத்தி என்ன சொன்னாங்க? அது வந்து நீ செல்வி, என்னம்மா எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்லக்கா. ஆனா போன இடத்துல வக்கீல் இந்த கேஸை தொடர்ந்து நடத்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.